வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கக்கூடிய எமிலி இன் பாரிஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வெளில பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வெப் சீரிஸ் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த வெப் சீரிஸில் வந்து டோட்டலாக 10 எபிசோட்ஸ் கொண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு எபிசோடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 மினிட்ஸ் டூரேஷனுக்குள்ளே தான் ரன் ஆகுது. எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் கதையை பொறுத்தளவுக்கு நம்ம கதாநாயகி பேர் தான் வந்து எமிலி. ஸோ இவங்க வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட பாஸ் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா பண்ணதுக்காக போக வேண்டியது இருந்துச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நிமிஷத்தில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால போக முடியாமல் போயிடுது. அதனால் நம்ம ஹீரோயினை அனுப்பி விட்றாங்க. ஸோ இவங்கள பொறுத்தளவுக்கு பாரிஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசு, இவங்களுக்கு ஃப்ரெஞ்சும் தெரியாது. பட் பாரிஸில் இவங்களோட புது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணதுக்கு போகிறாங்க. பட் அங்கே போனதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் லைஃப் எப்படி இருந்துச்சு, எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, இவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸு பழக ஆரம்பித்தாங்க, இந்த எல்லாத்தையுமே சுற்றி நடக்குங்க. மேலோட்டமாக நான் சொல்லியிருக்கிறேன், உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அழகாக ஸ்மூத்தாக என்கேஜிங்காக கொண்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு எபிசோடும் நான் சொன்னால 35 நிமிஷம் டூரேஷன் தான், போகிறதே தெரில. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரம் போகிறதே தெரில. ஸோ அந்தளவுக்கு விறுவிறுப்பாக நல்லா ஸ்பீடாகவே கொண்டு போயிருக்கிறாங்க. முக்கியமாக ஹீரோயினை வச்சு வரக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். ஸோ அவங்க எப்படி அந்த ஊரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொழி கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஒர்க் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ஃப்ரெண்ட்ஸு பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அழகாக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வெப் சீரிஸில் ஹீரோயினாக நடித்தவங்க, ஸோ அவங்களோட ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய இடங்களில் சாமிங்காக க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க. மேலும் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த கதாபாத்திரங்கள்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்கங்க. மொத்தத்தில் ஒரு நல்ல வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட அருமையாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக போர் அடிக்காது, மஸ்ட் வாட்சபிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த வெப் சீரிஸை நீங்கள் ஃபேமிலிஸோட கன்சியூம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சில வந்து லிப்லாக்ல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.